இதுல இந்த ப்ராப்ளம் பத்தி நம்ம பேசும்போது, நம்ம கிட்ட சுத்தி இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து நம்ம கிட்ட பிரச்சனைய ஷேர் பண்றது தான் அப்படின்னு கிடையாதுங்க. நம்ம பார்க்குற டிவி சீரியல்ஸ், ரியாலிட்டி ஷோஸ், நியூஸ் சேனல் இது எல்லாம் என்னங்க பண்ணுது? பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனைன்றத பத்தி மட்டும் தான் பேசுது. அதெல்லாம் பார்க்காம இருக்க முடியுமா? டிவிய ஆன் பண்ணாலே எல்லா நேரமும் இதுதான். அதுவும் வயசானவங்க சொல்றது, "எங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் எதுவுமே இல்ல. டிவில அந்த சீரியல் பார்க்குறது தினம் ஒரு 2 மணி நேரம் தான் பார்ப்போம். அது ஒரு 4 சீரியல் பார்ப்பேன். அவ்வளோதாங்க. அத கூட செய்யாம எப்படி இருக்கிறது?" அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப என்னதாங்க பண்றது? கூழுக்கும் ஆசை, மிசைக்கும் ஆசை. நானு சீரியலும் பார்க்கணும், நியூஸ் சேனலும் பார்க்கணும். ஆனா எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது. ஹோப்பனோப்பனோ, கிராட்டிட்யூட் தான் ஒரே வழி. வேற வழியே கிடையாது. நம்ம செஞ்சு தான் ஆகணும். எந்த நேரமும் நம்ம மனசுக்குள்ள தாரக மந்திரமா, "ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ" நம்ம சொல்லிட்டே இருக்கணுங்க. அப்பதான் எந்த பிரச்சனையும் நமக்குள்ள பேட்டர்ன் பிலீஃபா ஃபார்ம் ஆகாது. பிரச்சனைய சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்குள்ளேயும் பேட்டர்ன் பிலீஃபா ஃபார்ம் ஆகாது. கொஞ்ச நேரம் நம்ம கேட்கிற நமக்கே இப்படி தல சுத்தி போய் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா, இந்த போலீஸ் வேலையிலலாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களெல்லாம் நினைக்கிறப்போ மனசு திக்குன்னுதுங்க. அட்லீஸ்ட் இந்த டாக்டர்ஸும் எப்பவுமே பிரச்சனையவே கேட்டுட்டு இருப்பாங்க. அது முடியல, உடம்பு முடியல அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அது குணமானதும் அந்த பேஷண்ட் அவங்கள வாழ்த்தவும் செய்வாங்க. அவங்களுக்கு அதுக்கு நியூட்ரல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்லா உங்கள கடவுள் மாதிரி பார்க்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாழ்த்துக்கள் கிடைச்சு அவங்களுக்குள்ள ஹாப்பி ஹார்மோன் சுரக்க வைக்கிறதுக்கான வழிகளும் இருக்குங்க. ஆனா இந்த போலீஸ்க்கு அப்படி இல்லைங்க. இந்த போலீஸ் வேலை இருக்காங்க இல்லையா? அப்பா அவங்க எல்லாருக்கும் எந்த நேரமும் பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனையே கேட்டு 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 அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ், பிலீஃப்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் எப்படி இருந்தாலும் 2 பக்கம் வந்து அவங்களுக்கு பிரச்சனை தான். ஒருத்தர் கொஞ்சம் பரவாயில்லடா, கொஞ்சம் நியாயமா செஞ்சுட்டாங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து அவங்கள தூற்றத்தான் செய்வாங்க. அவங்கக்குள்ள இருக்க எமோஷனல் டர்மாயில்லாம் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால தான் நெறைய அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வரது எல்லா காரணமும் இந்த மாரி நெகட்டிவ் உணர்வுகள அவங்கள உள்வாங்கி, அது பேட்டர்ன் பிலீஃபா ஃபார்ம் ஆகி, அது வைப்ரேஷன்ல வெளிய வரும்போது, அவங்க வாழ்க்கையில அது ரியாலிட்டில நடக்க ஆரம்பிச்சுருதுங்க. ஸோ உங்க வீட்ல யார் எந்த மாதிரியான போஸ்டிங்ல, இந்த மாரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் போஸ்டிங்ல இருந்தாலும், தயவு செஞ்சு அவங்களுக்கு ஹோப்பனோப்பனோ சொல்ல சொல்லுங்க. ஹோப்பனோப்பனோவும், நன்றியுணர்வும் எந்த மாதிரி வேலையில இருக்கவங்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம். அதுவும் இந்த மாதிரி போலீஸ் ஒர்க்ல இருக்கவங்களுக்கு, அந்த ஜாப்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இத சொல்ல சொல்ல அவங்க அவங்களையும் பாதுகாத்துக்க முடியும். சுற்றி இருக்க விஷயங்கள ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம எல்லாருமே என்னைக்குமே ஹோப்பனோப்பனோவையும், நம்ம இந்த கிராட்டிட்யூடையும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதனால தான் நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷன்ல ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு தீம் எடுத்துப்போம் இல்லைங்களா? முதல் வாரம் ஹெல்த், 2வது வாரம் ரிலேஷன்ஷிப், 3வது வாரம் வேலை சம்பந்தமா, 4வது வாரம் பணம்ன்றப்ப, அதுல ஒரு நாள் நமக்கு சம்பந்தம் இல்லாத நபருக்காக, அடுத்தவங்க அவங்க வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைக்காக நம்ம ஹோப்பனோப்பனோ சொல்லுவோம்.